வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னா கப் ஆஃப் டீ. A cup of tea. அந்த ஷார்ட் ஸ்டோரி யார் எழுதியிருக்காங்கன்னா நியூசிலாந்து கண்ட்ரில ஒரு ப்ராமினன்ட் ஷார்ட் ஃபிக்ஷன் ரைட்டராகவும் போயிட்டாவும் இருக்கிற கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் 1922ல எழுதியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா 11th of January early 1922ல எழுதப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. which was first published in the famous storyteller magazine and later appeared in Mansfield's short story collection The Dove's Nest. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லர் மேகசின்ல பப்ளிஷ் ஆயிருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா மான்ஸ்ஃபீல்டு, அந்த கேத்ரின் மான்ஸ்ஃபீல்டு இந்த ஸ்டோரியோட ஆத்தர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் த டோஸ் நெஸ்டோட சேர்த்து இந்த A Cup of Teaயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். The story is associated with the deplorable conditions of New Zealand at the time when it used to be a British colony. நியூசிலாந்துல பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இருக்கும்போது இந்த கதை மையப்படுத்தி எழுதி இருக்குது. The trends of class distinction were at its peak. So trends of class distinction என்ன அப்படின்னா பணக்காரங்க, ஏழை, நடுத்தரம், ஸோ இவங்களுக்குள்ள வேறுபாடு தான் உச்சகட்டத்துல இருந்திருக்கு. ஸோ பணக்காரங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நார்மல் மக்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. A noticeable issue which needed to be brought forward influenced Mansfield to pen it down. ஸோ அவங்க தன்னோட பேனா முனையில இந்த கிளாஸ் டிஸ்டிங்ஷனை மெயினா மையப்படுத்தி சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்மேரி ஃபெல். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி தான் ஆத்தர் ரொம்ப நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அப்புறம் அவங்களோட லக்ஸரி, அது எல்லாமே அவங்களோட ஹாபிஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். Rosemary Fell was not exactly beautiful. No, you could not have called her beautiful, pretty. So first என்ன சொல்றாங்கன்னா ரோஸ்மேரி ஃபெல் ரொம்ப அழகு, அழகெல்லாம் இல்ல, பட் ஓகே அவங்க pretty அப்படின்னு சொல்றாங்க. Well, if you took her to pieces, but why be so cruel as to take anyone to pieces? So ரோஸ்மேரி ஃபெல்ல அழகா அழகு இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப பிரிச்சு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆத்தர். She was young, அவங்க இளமையா இருக்கிறாங்க, பிரில்லியன்ட், ரொம்ப அறிவாளி, எக்ஸ்ட்ரீம்லி மாடர்ன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சில பேர் என்னன்னா ரொம்ப ஃபேமிலி லுக்ல அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மாடர்ன்லயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹையஸ்ட் லெவல்ல ரொம்ப மாடர்னா இருக்காங்க. எக்ஸிக்யூட்லி வெல் ட்ரெஸ்ட், அமேசிங்லி வெல் ரெட் இன் த நியூயஸ்ட் ஆஃப் த நியூ புக்ஸ். ஸோ அவங்களோட ஹாபி என்னன்னா ரீடிங்லயும் இருக்குது. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் எந்த புது புக் பப்ளிஷ் ஆனாலும் ரோஸ்மேரி ஃபெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியே ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்கா புக் ரீடிங் ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப அது பெரிய இம்பார்ட்டன்ட் ஹாபியாவும் இருக்கும். ஸோ எனக்குமே புக்ஸ் ரீடிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ்மேரி ஃபெல் புக்ஸ் ரீடிங்ல ரொம்ப ஃபாண்டா இருந்திருக்காங்க. அடுத்தது her parties were the most delicious mixture of the real important people and artist quaint creatures, discoveries of hers, some of them too terrifying for words but others quite presentable and amusing. So upper class people இருப்பாங்க இல்லையா, ஸோ மேல் தட்டு மக்களோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே பார்ட்டிஸ் அவங்க நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க, பால்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்கிற இடத்துல உள்ள முக்கியமான மக்கள், ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கிற மக்களோடையும் ஆர்டிஸ்ட், ஸோ எல்லாமே ஃபேமஸ் ஆனவங்களே தான் அவங்க அந்த பார்ட்டிஸ்ல அவங்க கலந்துப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி இருந்துட்டு அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹை கிளாஸ் மக்களாவே இருந்திருக்காங்க. Rosemary had been married 2 years. She had a duck of boy. No, not Peter, Michael. So ரோஸ்மேரிக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 years தான் ஆகுது. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டக் ஆஃப் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வர்ணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா and her husband absolutely adored her. They were rich, really rich, not just comfortably well off, which is odious and stuffy and sounds like one's grandparents. So அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வசதியிலும் வசதி, அப்படி ஒரு வசதி. ஸோ சில பேரோட வீடெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு காரே 250 crores வச்சிருப்பாங்க. வீடெல்லாம் பாத்தீங்கன்னா பல
மில்லியன் கிலோ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரிச்லி ரொம்ப ஹையான ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இஃப் ரோஸ்மேரி வாண்டட் டு ஷாப் ஷீ வுட் கோ டு பாரிஸ் அஸ் யூ அண்ட் ஐ வுட் கோ டு பாண்ட் ஸ்ட்ரீட். ஸோ ஆத்தர் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு அனானிமஸ் கேரக்டர் கம்பேர் பண்ணி ரோஸ்மேரி ஃபெல்லோட சொல்லியிருக்காங்க. ரோஸ்மேரி ஃபெல் வந்து ஷாப்பிங் போகணும்னா பாரிஸோட காஸ்ட்லியஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் போவாங்களாம். ஆனா இப்போ நீங்களுமே நானும் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அதே இடத்துல கம்மியான காசு வச்சு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பாண்ட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து பாண்ட் ஸ்ட்ரீட்டுக்கும் ரோஸ்மேரி ஃபெல் வந்து பாரிஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If she wanted to buy flowers, the car pulled up at that street shop in Regent Street and Rosemary inside the shop just gazed in her dazzled rather exotic way and said, so Rosemary வந்து flowers வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா டக்குன்னு வந்து கார் எடுத்துட்டு ரீஜென்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிடுவாங்களாம். ஷாப்குள்ள போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, I want those and those and those. Give me 4 bunches of those and that jar of roses. Yes, I will have all the roses in the jar. No lilac. I hate lilac. It's got no shape. ஸோ அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ஃபாண்டா இருப்பாங்களா, அதை பார்த்தாங்கன்னா அந்த இது கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, எல்லாம் கொடுத்துருங்க, எல்லா பஞ்சஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்குவாங்களாம். அதுல வந்து அவங்களுக்கு வந்து லைலாக் வந்து பிடிக்காதா, ஏன்னா லைலாக்கோட ஷேப் வந்து அவங்களுக்கு பிடிக்காதா, ஸோ லைலாக் வேண்டான்னு சொல்லிடுவாங்களாம். ஸோ அவங்களோட வந்து இப்போ பூ கடைக்கு நம்ம போறோம்னா நம்ம கிட்ட விற்கிற வியாபாரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அட்டெண்டன்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, the attendant bowed and put the lilac out of sight as though this was only too true. Lilac was dreadfully shapeless. Give me those stumpy little tulips, those red and white ones. ஸோ வந்து அந்த அட்டெண்டன்ட் வந்து நம்ம ரோஸ்மேரி ஃபெல் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து அப்படியே தலை அசைப்பாங்களாம். அதே மாதிரி வந்து லைலாக்க வந்து அவங்களுக்கு ஷேப் இல்லை அப்படின்னு சொன்னதுனால லைலாக் அவங்க கிட்ட காட்டாம அவங்க வந்து டியூலிப்ஸ் கேட்கறாங்க, ஸோ ரெட் அண்ட் ஒயிட் கேட்கறாங்க, ஸோ அதை வந்து அவங்க காட்டுவாங்களாம். And she was followed to the car by a thin shop girl staggering under immense white paper armful that looked like a baby in long clothes. ஸோ அவங்க ஷாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஆர்டர் பண்ண எல்லா ஃப்ளவர்ஸையுமே வந்து ஒரு சின்ன குழந்தைய நம்ம வந்து கிளாத்ல எடுத்துட்டு போவோம் இல்லையா, ஒரு பெரிய துணியில வந்து கம்ஃபர்டபுளா எப்படி எடுத்துட்டு போவோம், அதே மாதிரிதான் ஃப்ளவர்ஸை வந்து அந்த கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து கார் வரைக்கும் ரோஸ்மேரி ஃபெல்ல ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு வருவாங்களாம். One winter afternoon, she had been buying something in a little antique shop in Curzon Street. It was a shop she liked. For one thing, one usually had it to oneself. ஸோ ஒரு வின்டர் ஆஃப்டர்நூன், ஒரு வின்டர் சீசன் மதியான வேலையில வந்து அவங்க வந்து ஒரு ஆன்டிக் ஷாப்ல வந்து ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்சன் ஸ்ட்ரீட்ல இருக்குது. ஆன்டிக் ஷாப் வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஆன்டிக் அதோட மீனிங் வந்து என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பென்சில் வாங்குறீங்கன்னா அதே பென்சில் வந்து ரேரா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆன்டிக் அப்படிங்கிறது வந்து பழைய பொக்கிஷங்கள் விற்கிற ஷாப், ஸோ ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ அதுல வந்து கர்சன் ஸ்ட்ரீட்ல வந்து அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஒன்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு போறாங்க. For one thing, one usually had it to oneself, and then the man who kept it was ridiculously fond of serving her. He beamed whenever she came in. ஸோ வந்து அந்த கர்சன் ஸ்ட்ரீட்ல வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷாப்புக்கு அவங்க உள்ள போகும்போது அந்த ஷாப்ல வேலை செய்யறவர் வந்து அவங்களுக்கு வந்து சர்வ் பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. பிகாஸ் கடையில வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா இருப்பாங்க, அதே மாதிரி விஐபி கெஸ்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கடையில வேலை செய்யறவர் வந்து ரொம்ப ஃபாண்டா வந்து ரோஸ்மேரி ஃபெல்லுக்காக சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. He clasped his hands. He was so gratified. He could scarcely speak. Flattery, of course. ஸோ அவங்களை பார்த்த உடனே ஒரு அப்பர் கிளாஸ் விமனை பார்த்தோம். இந்த ஷாப்ல இருக்கிறவர் எப்படி பிஹேவ் பண்றாருன்னா, அவரோட கைகள் எல்லாம் கிளாஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பெருந்தன்மையா ஃபேஸ வந்து வெளிப்படுத்துறாரு. இன்னொன்னு வந்து ரொம்ப பேச மாட்டேங்கிறாரு. ஒரு சாதாரண கஷ்டப்பட்டவங்க ஒரு ஷாப்ல போனா என்ன வேணும், எப்படி சீக்கிரமா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ரிச் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசை பத்தி பிரச்சனையே இல்லை, லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு வேணாலும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஃபிளாட்டரி. ஸோ நம்ம ஃபிளாட்டரினா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்படியே அவங்கள வந்து அப்படியே மடக்கி கைக்குள்ள போட்டு அந்த பொருட்களை வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணணும், எப்படிலாம் பட்டர் போட முடியுமோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ரோஸ்மேரி ஃபெல்ல வந்து ஷாப் ஓனர் வந்து ரொம்ப ஃபிளாட்டரியா அப்படி பிஹேவ் பண்ணுவார், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவாராம். All the same, there was something. Yeah, you see, madam, he would explain in his low, respectful tones. I love my things. I would rather not part with them than sell them to someone who does not appreciate them, who has not that fine feeling which is so rare. So அவர் வந்து சொல்றாரு, மேடம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
என்னோட பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து அதோட அருமை தெரியாதவங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன் மேடம். ஆனா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். சோ நீங்க அது ஒருத்தவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாதான், நான் ஆன்டிக்னு சொன்னேன் இல்லையா, சோ வந்து ரொம்ப ரேர் பீசஸ். ஸோ வந்து யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ நான் அவங்களுக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன். என்னோட கடையில இருக்கிற பொருட்கள் வந்து எல்லாமே ரொம்ப ரேர் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் breathing deeply, he unrolled a tiny square of blue velvet. Today it was a little box. He had been keeping it for her. He had shown it to nobody as yet. ஸோ அவர் வந்து என்னன்னா ஒரு பாக்ஸ் காட்டுறாரு. அந்த பாக்ஸை வந்து யாருக்குமே அவர் வந்து அது வரைக்கும் காட்டவே இல்லை. ரோஸ்மெரி ஃபெல் வருவாங்க அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சேஃபா வச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா an exotic little enamel box with a glaze so fine it looked as though it had been baked in cream. சோ அந்த பாக்ஸ பத்தி ஆத்தர் வந்து வர்ணிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எனாமல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. சோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கிரீம் இருக்கு இல்லையா, கிரீமாலேயே பேக் பண்ண மாதிரி அந்த பாக்ஸ் வந்து இருக்குதான். On the lid a minute creature stood under a flowery tree and a more minute creature still had her arms round his neck. Her hat, really no bigger than a geranium petal, hung from a branch. It had green ribbons. So அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த பாக்ஸ்க்கு ஓட மேல ஒரு லிட் இருக்கும் இல்லையா, மூடி. சோ அந்த மூடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிரியேச்சர் வந்து நிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபிளவரி ட்ரீ, ஒரு பூக்கள் நிறைய இருக்கிற ட்ரீக்கு கீழே. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அண்ட் மோர் மினிட் கிரியேச்சர் ஸ்டில் ஹேட் ஹர் ஆர்ம்ஸ் ரவுண்ட் ஹிஸ் நெக். சோ அவங்க வந்து அவங்களோட ஆர்ம்ஸ் வந்து நெக் பக்கத்துல போட்ட மாதிரி, அதுல ஒரு குட்டி ஹேட் இருக்கிற மாதிரி, சோ ரொம்ப அழகான கிரீன் ரிப்பன்ஸ் எல்லாம் அதுல இருக்கிற அந்த கிரியேச்சருக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. And there was pink cloud like a watchful cherub velvet and pressed it. Rosemary took her hands out of her long gloves. So அதை பார்த்த உடனே ரோஸ்மேரி ஃபெல் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ ரிச் பீப்புள் வந்து என்னன்னா எங்க போனாலும் லாங்கா கிளவுஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளவுஸை எடுத்துட்டு அந்த பொருளை வந்து செக் பண்ணி பாக்குறதுக்காக பாக்குறாங்க. She always took off her gloves to examine such things. Yes, she liked it very much. She loved it. It was a great duck. She must have it. So அந்த கிளவுஸ் எடுத்து ரோஸ்மேரி பார்த்த உடனே அதை எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. உடையாம இருக்குதா, நல்ல சேஃபா இருக்குதா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி ரொம்ப விரும்புறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க நினைக்கிறாங்க இதை நான் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. And turning the creamy box, opening and shutting it, she could not help noticing how charming her hands were against the blue velvet. ஸோ அதை பார்த்த உடனே அதை ஓபன் பண்றாங்க. திருப்பி எல்லா சேர்த்து பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவங்க கையில வச்சிருக்கும் போதே அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகா தெரியுது. The shopman in some time dim cavern of his mind may have dared to think so too. For he took a pencil, leant over the counter, and his pale, bloodless fingers crept timidly towards those rosy, flashing goals as he murmured gently, "If I may venture to point out to madam the flowers on the little lady's bodice on the glass counter with his pale fingertips floating above their heads." ஸோ அந்த ஷாப் ஓனர் வந்து இன்னும் அதிகமா அந்த பொருளை பத்தி எடுத்து சொல்றாரு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடம் அந்த ஃபிளவர்ஸ் பாத்தீங்களா, அந்த லிட்டுக்கு மேல இருக்க அந்த சின்ன கிரியேச்சருக்கு மேல இருக்கிறதெல்லாம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரோஸ்மேரி ஃபெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார்மிங்கா இருக்குது, ரொம்ப லவ்லியஸ்ட் அழகா இருக்குது அப்படி சொல்றாங்க. ரோஸ்மேரி admired the flowers. But what was the price? ரோஸ்மேரி வந்து அதுல இருக்க பூக்கள் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அட்மையர் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா இவ்வளவு அழகா இருக்குதே, ஸோ அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. For a moment the shopman did not seem to hear. Then a murmur reached her. 28 guineas. ஸோ வந்து ஷாப்மேன் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாரு அந்த பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மர்மர் பண்றாரு. முன்னுச்சு என்ன சொல்றாருன்னா 28 guineas மேடம் அப்படின்னு சொல்றாரு. 28 guineas? Rosemary gave no sign. So 28 guineas அந்த பாக்ஸ்க்கு பிரைஸ் சொன்ன உடனே ரோஸ்மேரிக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பேச்சே வரல. She laid the little box down. She buttoned her gloves again. 28 guineas? Even if one is rich, she looked vague. ஸோ அவங்க சொல்றாங்க இந்த பாக்ஸுக்கு 28 guineas சொல்றாங்களே, ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாங்களே, நான் பணக்காரி தான், பட் இருந்தாலும் இந்த சின்ன பாக்ஸுக்கு 28 guineas அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. She started at a plump tea kettle like a plump hen above the shopman's head, and her voice was dreamy as she answered, "Well, keep it for me, will you?" "I will" அப்படின்னு சொல்லிட்டு the shop owner சொல்றாரு. ஸோ ரோஸ்மேரி ஃபெல் வந்து சொல்றாங்க நீ அந்த பொருளை வந்து எனக்காக வச்சிரு, இப்ப வாங்காட்டி பின்னாடி இது வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ "I will" அப்படின்னு சொல்லிட்டு the shop owner ரிப்ளை பண்றாங்க.
But the shopman had already bowed as though keeping it for her was all any human being could ask. So அந்த ஷாப் ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இவங்க வந்து அந்த பாக்ஸ் பிடிச்சு போய் தான் வந்து வச்சிருக்க சொல்றாங்க, சோ வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையசைக்கிறாரு. He would be willing of course to keep it for her forever. So அவங்க எப்போ வந்தாலும் எவ்வளவு லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரோஸ்மேரி ஃபெல்லுக்காகவே அந்த பொருள் வைக்கிறதுக்காக அந்த ஷாப்மேன் ரெடியா இருக்கிறாரு. The discreet door shut with the click. She was outside on the steps gazing at the winter afternoon. So டோர் வந்து மூடுது. ஸோ இப்போ வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து கடையில இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஸோ அந்த மத்தியான வேலையை ஆத்தர் வந்து வின்டர் சீசன்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Rain was falling and with the rain it seemed the dot came to spinning down like ashes. ஸோ எல்லா பக்கமும் புழுதி எல்லா பக்கமும் பரவுன மாதிரி ரொம்ப இருட்டா இருக்குது, மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. There was cold bitter taste in the air and the new lighted lamps looked sad. ஸோ வந்து பாத்தீங்கன்னா காற்று எல்லா பக்கத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப கோல்டா ஒரு பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும், ஒரு சோகமான இது பண்ற மாதிரி இருக்குது. அந்த நியூ லைட்டட் லேம்ப்ஸ் லுக் சேட். ஸோ அந்த தெருவுல இருக்கிற விளக்குகள் வந்து எல்லாமே டல்லா தெரியுது. Sad were the lights in the houses opposite. Dimly they burned as if regretting something. So the lights எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு சோகத்துல ஏதோ ஒரு ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. And people hurried by, hidden under their hate. Rosemary felt a strange pang. So Rosemary வந்து அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களை வந்து யாரோ தட்டுற மாதிரி தோணுது. She pressed her muff against her breast. She wished she had the little box too to cling to. So இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பாக்ஸை வாங்கிருக்கலாமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள வந்து மறுபடியும் இந்த திங்கிங் வந்துட்டே இருக்கு. Of course the cord was there. She had only to cross the pavement, but still she waited. So pavementங்கிறது வந்து பாதை. இப்ப நம்ம வந்து சிக்னல்ல வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நடுவில் வந்து இந்த பேவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த சைட்ல இருந்து கிராஸ் பண்ணி, ஸோ அது மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார் கிட்ட போகணும், இந்த பேவ்மெண்ட் தாண்டினா அவங்க காரை ரீச் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கார் கிட்ட போகாம. There are moments, horrible moments in life, when one emerges from shelter and looks out and it's awful. One ought not to give way to them. Rosemary felt a strange pang. அவங்க வந்து இப்படி யோசிக்கிறாங்க. அத வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்த உடனே அந்த கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பாக்குறாங்க. இந்த வின்டர் ஆஃப்டர்நூன் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒன் அவுட் டு கோ ஹோம் அண்ட் ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டீ. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வின்டர் கிளைமேட் அவங்க யோசிக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பெஷல் டீ வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க இதை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க வந்து ஒரு பொண்ணு வராங்க, ஒரு யங் கேர்ள். அவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க, தின்னா இருக்கிறாங்க, ரொம்ப டார்க்கா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு, டார்க் ஷேடோயி. ஸோ அந்த ஆத்தர் வந்து கேட்கிறார், வேர் ஹேட் ஷி கம் ஃப்ரம்? ஸ்டாண்டிங் அட் ரோஸ்மேரிஸ் எல்போ அண்ட் வாய்ஸ் லைக் அ sigh, almost like a soft breath. Madam, may I speak to you a moment? ஸோ ரோஸ்மேரி பக்கத்துல அந்த பொண்ணு யங் கேர்ள் வந்து கேட்கிறா, மேடம் மே ஐ ஸ்பீக் டு யூ மோமெண்ட், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. Speak to me? Rosemary turned. She saw a little battered creature with enormous eyes. Someone quite young, no older than herself, who clutched at her coat collar with reddened hands and shivered as though she had just come out of the water. So Rosemary அவங்கள பார்த்துட்டு, என்கிட்ட பேசணுமா, நீங்க என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற லேடி, இந்த யங் கேர்ள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் ரோஸ்மேரிக்கும் செல்லுக்கும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான் இருக்குது. ஸோ அந்த கேர்ளோட கைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவந்து பேருக்கு மாதிரி இருக்குது. இன்னொன்னு அவங்க தண்ணியில இருந்து எல்லாரும் குளிச்சுட்டு நல்லா குளிர் தண்ணிக்குல இருந்து வரும்போது இப்படி நல்லா வரையல் எடுக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த லேடி வந்து ஷிவரிங் ஆகுறாங்க, ரொம்ப உங்களுக்கு உதறிக்கிட்டே இருக்குது. ஸோ வின்டர் சீசன் இல்லையா, ஸோ அதுல வந்து மேடம் ஸ்டாண்ட் த வாய்ஸ், a cup of tea. There was something simple, sincere in that voice. It was not in the least the voice of a beggar. Then, have you no money at all? asked Rosemary. So, அந்த கேர்ள் வந்து கேக்குறாங்க, மேடம் எனக்கு வந்து ஒரு கப் ஆஃப் டீக்கு வந்து நீங்க வந்து பிரைஸ் ஒரு எனக்கு வந்து ஒரு டீ குடிக்கணும் மேடம், அதுக்கு நீங்க வந்து காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி ஃபெல்லுக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ரோட் சைட்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆதரவு இல்லாதவங்க எல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து என்னன்னா பர்பஸாவே இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த கேர்ளை பார்க்கும்போது ரோஸ்மேரி ஃபெல்லுக்கு வந்து ஒரு உண்மையா பசியில கேக்குறாங்க அந்த மாதிரி தோணுது. ஸோ இப்போ ரோஸ்மேரி ஃபெல் கேக்குறாங்க, உங்ககிட்ட காசே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நன் மேடம் கேம் த ஆன்சர். Would you let me have the price of cup of tea?
How extraordinary! Rosemary peered through the dusk and the girl gazed at her. So அவங்க வந்து கேக்குறாங்க, மேடம் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அப்படியே ரோஸ்மேரி வந்து அந்த பொண்ணை பாக்குறாங்க. ஸோ அந்த ரோஸ்மேரி செல்ல வந்து அந்த பொண்ணும் திரும்ப பாக்குறாங்க. How more than extraordinary, and suddenly it seemed to Rosemary such an adventure. It was like something out of a novel by Dostoevsky, this meeting in the dusk. ஸோ நம்ம ரோஸ்மேரி வந்து செல் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. ஏன்னா ரோஸ்மேரி செல்லோட லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிச். அவங்க வந்து ஒரு புவர் கேர்ளை பார்க்கும்போது ஒரு டீக்கு கூட காசு இல்லாம வந்து நின்று கேட்கறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸா தெரியுது. இட் வாஸ் ஒரு நாவலோட அதை வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. ஒரு நாவல் யாரால் எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா டோஸ்டோஸ்கி. திஸ் மீட்டிங் இன் த டஸ்க். Supposing she took the girl home, supposing she did do one of those things she was always reading about or seeing on the stage, what would happen? It would be thrilling. And she heard herself. So வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து சொல்றாங்க, டக்குன்னு நான் வந்து இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவ எப்படி ஃபீல் பண்ணுவா, இவளை வந்து நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு டிராமா மாதிரி அவளை மீட் பண்ணா, அவளை மீட் பண்ற ஒரு போர் கேர்ள் மீட் பண்றேன், என்னோட வீட்டுக்கு அவ வரா. ஸோ இந்த மாதிரி ஒரு நடக்காத விஷயங்களை வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து திங்க் பண்ணி பாக்குறாங்க. Saying afterwards to the amazement of her friends, I simply took her home with me. ஸோ அடுத்தது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பெருமையா பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரோஸ்மேரி செல்லுக்கு வந்து ஹை கிளாஸ் சொசைட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க எல்லாரும் முன்னாடி பார்ட்டிஸ் போகும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா என் மனசுல எவ்வளவு பெருந்தன்மை இருக்கு பாத்தீங்களா. நான் போனேன், அங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து கேர்ள் என்கிட்ட வந்து டீ கேட்டா, டீக்காக தான் காசு கேட்டா, ஆனா நான் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ என் மனசுல எவ்வளவு பெருந்தன்மை இருக்கு அப்படி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பெருமையா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட கஷ்டத்தை விட அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அட்வென்ச்சரஸ் ஆகும். இப்படி எல்லாம் இந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணா என்ன எல்லாரும் எப்படி பிரைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. She stepped forward and said to the dim person beside her, "Come home to tea with me." The girl drew back startled. So டக்குனு ரோஸ்மேரி ஃபெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என்னோட வீட்டுக்கு வாங்க, என் கூட வீட்டுல வந்து நீங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேர்ள் வந்து என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு பின்னாடி நடந்தது இப்படி ஸ்டார்ட் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து பயத்துல உதற ஆரம்பிச்சிருது. She even stopped shivering for a moment. So அவங்க வந்து அந்த குளிர நடுங்கிறதே ஒரு நிமிஷம் நிப்பாட்டிடுறாங்க. Rosemary put out her hand and touched her arm. I mean it, she said smiling, and she felt how simple and kind her smile was. So ரோஸ்மேரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட கைகளை பிடிச்சிட்டு சொல்றாங்க, நான் உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. Why won't you do come home with me now in my car and have tea? நீ என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட கார்ல ஏறிக்கோ, என்னோட வீட்டுக்கு வந்து டீ குடி சொல்றாங்க. You don't mean it, madam, said the girl, and there was pain in her voice. So வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாம தான் வந்து ரோஸ்மேரி அப்ரோச் பண்றாங்க. ஆனா டக்குன்னு அந்த ஒரு கார், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரிச்னா ஒரு பெரிய காரா தான் இருக்கும், டக்குன்னு கார்ல கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து புரியல. ஸோ வந்து பணக்காரங்க ஆடுற கேமா இல்ல உண்மையா கூப்பிடுறாங்களா எதுவுமே புரியாம பசியில வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணன்னு தெரியாம, இல்ல மேடம் நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்காது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையோட பேசுறா. But I do, cried Rosemary. I want you to please come along. The girl put her fingers to her lips and her eyes devoured Rosemary. You're not. அந்த பொண்ணால நம்பவே முடியல. இல்ல மேடம் நீங்க என்ன வீட்டுக்குலாம் கூட்டிட்டே போக முடியும் அப்படி சொல்றா. Taking me to the police station, she stammered. மேடம் நீங்க வந்து பணக்காரங்க, நான் உங்ககிட்ட ஒரு கப் ஆஃப் டீக்கு காசு கேட்டதுனால நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல தானே மேம் ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறாங்க. The police station? Rosemary laughed out. Why should I be so cruel? No, I only want to make you warm and to hear anything you care to tell me. ரோஸ்மேரி சொல்றாங்க, நான் ஏன் வந்து கொடூரமா நடந்துக்க போறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் உன்னை கூட்டு போக போறேன், உனக்கு வந்து கதகதப்பா இருக்கணும், அதே மாதிரி நீ என்கிட்ட என்னோட கஷ்டத்தை வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. Hungry people are easily led. The footman held the door of the car open and a moment later they were skimming to the dusk. There said Rosemary. She had a feeling of triumph as she slipped her hand through the velvet strap. She could have said, "Now I have got you," as she gazed at the little captive. So வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹங்கிரி பீப்புள் ஆர் ஈஸிலி லெட் அப்படின்னா பசியோட இருக்கிறவங்க வந்து அவங்க பசிக்கு யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அவங்க எங்க வேணாலும் போக தயாரா இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்த விட வந்து கொடுமையான விஷயம் வந்து என்னன்னா பசிதான்.
அது தவிர்த்துட்டு அது வந்து அது யாராலையுமே வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. வயிற்றுக்கு வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க பின்னாடி போறாங்க. ஸோ ரோஸ்மேரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கு. That's it, Rosemary. She had a feeling of triumph. இது ஒரு வெற்றி. நான் பணக்காரி பத்தியா, எனக்குள்ள வந்து எவ்வளவு ஒரு இது இருக்கு, நான் உன கார்லாம் கூட்டு போறேன், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி. பொண்ணோட கஷ்டத்தை விட அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாமே அதுதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வேணா சொல்லலாம். Now I have got you, as she gazed at the little captive she had netted. So வந்து ஒரு கேப்டிவ், இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து கடத்தி கொண்டு போகப்படுறாங்க இல்ல அடிமைகளை கொண்டு போறவங்கன்னா கேப்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்டடுங்கிறது வந்து வலை விரிச்சு பிடிக்கிறது. ஸோ இப்போ வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து அவங்களோட புகழ்ச்சிக்காண்டி இந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் ஆத்தர் வந்து கேப்டிவ் நெட்டடுங்கிற 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. But of course she meant it kindly. Oh, more than kindly. She was going to prove to this girl that wonderful things did happen in life, that fairy godmothers were real. ஸோ இவங்க ரோஸ்மேரி ஃபெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கைண்டா ரொம்ப அன்பா பேசுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிண்ட்ரெல்லாவுக்கு வந்து ட்ரெஸ் இல்லாம அவங்க கஷ்டப்படும் போது ஒரு ஃபேரி காட்மதர் வந்து உதவி பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பொண்ணு ஒரு கப் ஆஃப் டீ தான் கேட்டா, ஆனா இவ வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு போக போறா, ஒரு ரிச் வீட்லயே வந்து டீ குடிக்க போறா. அவளோட லைஃப்ல அவ ஒரு 10 பைசா ஒரு 10 rupees அவங்க கையில கிடைக்கணுங்கிற இதுல அவங்க வந்து ஒரு ரிச்சான லைஃப்ல போக போறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டம் வந்து அடிச்சிடும் அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும் ரோஸ்மேரி ஃபெல் வந்து நினைக்கிறாங்க. That rich people had hearts and that women were sisters, she turned impulsive saying, "Don't be frightened, after all, why should not you come back with me? We are both women." ஸோ அதுக்கப்புறம் ரோஸ்மேரி வந்து சொல்றாங்க, பணக்காரங்களுக்கு வந்து இதையும் இருக்குது, அதே மாதிரி பெண்ணுக்கு பெண் வந்து சகோதரிகளாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க, நீ வந்து பயப்படாத, நீ வீட்டுக்கு வரலாம், நீயும் பெண் நானும் பெண் அப்படி சொல்றாங்க. ஐ எம் மோர் ஃபார்ச்சுனேட், யூ ஆர் டு எக்ஸ்பெக்ட். ஸோ அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் விமன், எனக்கு வந்து நிறைய ரிச்சஸ் இருக்கு, ஸோ நீயும் வந்து என்கிட்ட வந்து இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. பட் ஹாப்பிலி அட் தட் மூமெண்ட், ஃபார் ஷீ டிட் நாட் நோ ஹவு த சென்டென்ஸ் வாஸ் கோயிங் டு எண்ட், த கார் ஸ்டாப்ட். ஸோ அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க, அந்த வார்த்தை எப்படி அவங்க முடிவு கொண்டு வருவாங்கிறது கதையோட எண்டிங்ல பார்க்கலாம். The bell was rung, the door opened, and with a charming, protecting, almost embracing moment, Rosemary drew the other into the hall, warmth, softness, light, sweet scent. ஸோ வந்து ரோஸ்மேரி வந்து கார்ல வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ கார் ஸ்டாப் ஆகுது அவங்க வீட்டுல. ஸோ பெல் அடிச்ச உடனே இந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்புறம் உள்ள போன உடனே அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல கதகதப்பா இருக்குது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது இல்லையா? ஸோ இந்த பொண்ணுக்கு உள்ள போனோடனே ரொம்ப கதகதப்பா இருக்கு. ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்வீட் சென்டா இருக்குது. ஆல் தோஸ் திங்ஸ் so familiar to her, she never even thought about them. She watched that other receive. It was fascinating. She was like the rich little girl in her nursery with all the cupboards to open, all the boxes to unpack. ஸோ அந்த பொண்ணு போனோடனே அவளுக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குது. ஸோ அந்த பொண்ணை வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு நர்சரி இருக்கு இல்லையா? ஸோ குழந்தைங்கலாம் இருப்பாங்க நர்சரி, அதுல வந்து ஒரு சின்ன கேர்ளா இருந்துட்டு அங்க வந்து நிறைய பாக்ஸஸ் எல்லாம் ஓபன் பண்ணி எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த பொண்ணு வந்து நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நடந்தோடனே அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சியா ரொம்ப ஃபேசினேட்டிங்கா உள்ள வராங்க. Come upstairs, said Rosemary, longing to begin to be generous. Come up to my room. And besides, she wanted to spare this poor little thing from being stared at by the servant. So ரோஸ்மேரி இந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்தோடனே மாடி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அவங்க வேலைக்காரங்க வந்து என்னன்னா பேன் அந்த யாரும் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பார்வையில இருந்து யாரு என்ன ஏதுன்னு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ரோஸ்மேரி வந்து மாடி கூட்டு போறாங்க. She decided as they mounted the stairs, she would not even ring for Jean, but take off her things by herself. The great thing was to be natural. ஸோ இப்ப அடுத்தது வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட சர்வெண்ட் வந்து யூஸ்வலா ரொம்ப ரிச் பீப்புளுக்கு வந்து ட்ரெஸ் க்ளோத்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காண்டி மெய்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஜேன் தான் அந்த மெய்டோட நேம். ஸோ ஜேனை வந்து இன்னைக்கு நான் கூப்பிட மாட்டேன், நானே என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போறேன், நான் வந்து ரொம்ப இயற்கையாவே நடிக்க போறேன், என்னோட வேலைகளை நானே செய்யற மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மேரி ஃபெல் வந்து சொல்றாங்க. And there cried Rosemary again as they reached a beautiful big bedroom with the curtains drawn, the fire leaping on her wonderful lack of furniture, her gold cushions and the primrose and blue rugs. So இப்போ வந்து பெட்ரூம்க்கு வந்து போயிடுறாங்க. The girl stood just inside the door. She seemed dazed, but Rosemary did not mind that. Come and sit down, she cried, dragging her big chair up to the fire in this comfy chair.
ஸோ வந்து ரிச் பீப்புளோட வீட்டுல மெயினா வந்து ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கதவுக்காண்டி நெருப்பு மூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது பக்கத்துல சேர் எடுத்து போட்டு அந்த பொண்ணு உட்கார சொல்றாங்க. கம் அண்ட் கெட் வார்ம், யூ லுக் so dreadfully cold. I dare not madam, said the girl and she edged backwards. ஸோ வந்து உட்கார சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து சொல்றா, இல்ல மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி நடக்கிறா. அவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. Oh please, Rosemary ran forward. You must not be frightened. You must not really. Sit down, and when I have taken off my things, we shall go into the next room and have tea. So Rosemary சொல்றாங்க, நான் என்னோட கோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பக்கத்து ரூம்ல போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. Why are you afraid? And gently she half pushed the thin figure into its deep cradle. But there was no answer. The girl stayed just as she had been put, with her hands by her sides and her mouth slightly open. So the பொண்ணு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. To be quite sincere, she looked rather stupid. But Rosemary would not acknowledge it. She leant over her saying, "Won't you take off your hat?" So Rosemary வந்து சொல்றாங்க, நீ வந்து கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கா. சோ வந்து ரோஸ்மேரி கேக்குறாங்க, உன்னோட தலையில இருக்கிற அந்த ஹேட் இருக்கு இல்லையா, தொப்பி, அதை வந்து நீ எடு அப்படின்னு சொல்றாங்க. Your pretty hair is all wet. So ரோஸ்மேரி சொல்றாங்க, உன்னோட முடி வந்து ரொம்ப ஈரமா இருக்குது, ஹேட் எடுத்து உன்னோட ஈரமுடிய காயவே அப்படி சொல்றாங்க. And one is so much comfortable without a hat. It's not fun. So வீட்டுக்குள்ள வந்துட்டல, அந்த ஹேட் எடுத்துட்டு நீ வச்சிருந்தா தானே உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படி சொல்றாங்க. There was a whisper that sounded like, "Very good, madam," and the crushed hat was taken off. So அவங்க தொப்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி crushed-ஆ இருக்குது. So அந்த தொப்பி எடுக்கிறாங்க. And let me help you off with your coat too, said Rosemary. The girl stood up, but she held on to the chair with one hand and let Rosemary pull. It was quite an effort. The others scarcely had help her at all. She seemed to stagger like a child, and the thought came and went through Rosemary's mind that if people wanted helping, they must respond a little, just a little. Otherwise, it became very difficult indeed. So அந்த பொண்ணோட கோட் வந்து நீ எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மேரி ஃபெல் சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் கோட் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து இப்படி பயத்துல இப்படி குழந்தை மாதிரி சேர்ல ஒரு கையை வச்சுட்டு அப்படி இருக்காங்க. அப்புறம் ரோஸ்மேரி யோசிக்கிறாங்க, இவளுக்கு கோட்டை கழட்டி விடணும்னா அவளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுமே, இப்போ என்ன இப்படி இருக்கிறா, ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாளே, ஃபுல்லா நம்மளே எஃபர்ட் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. And what was she to do with the coat now? She left it on the floor and the hat too. She was going to take a cigarette off the mantelpiece. ஸோ வந்து அந்த பொண்ணோட கோட்டையும் ஹேட்டையும் எடுத்துட்டு ரோஸ்மேரி ஃபெல்லுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ வந்து ஒன்னு அவங்க வந்து அவங்க சர்வன்ஸ் கிட்ட கொடுத்து கிளீன் பண்ண சொல்லியிருந்துக்கலாம், வாஷ் பண்ண சொல்லியிருந்துக்கலாம், அதை அவங்க பண்ணல, சும்மா கீழே ஃப்ளோர்ல வந்து போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்தோம்னா அவங்க ஒரு ட்ரெஸ்ஸையோ திங்ஸையோ வச்சாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் வச்சிருப்போம். ஆனா ரோஸ்மேரி ஃபெல்லுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த கோட்டையும் ஹேட்டையும் சும்மா கீழே போட்டுட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மேண்டில்ல இருந்து ஒரு சிகரெட் எடுக்க முயற்சி பண்றாங்க. When the girl said quickly but so lightly and strangely, "I am very sorry, madam, but I am going to faint. I shall go off, madam, if I don't have something." ஸோ அந்த பொண்ணு வந்து இப்படி ரோஸ்மேரி ஃபெல் சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண போகும்போது சொல்றாங்க, மேடம் என்னால சுத்தமா இதுக்கு மேல முடியல மேடம், என்னோட வயிற்றுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தாதான் என்னால இருக்க முடியும் மேடம், எனக்கு மயக்கமா வருது, எனக்கு ரொம்ப பசியில மயக்கமா வருது மேடம், ஏதாவது வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குட் ஹெவன்ஸ், ஹவு தாட்லெஸ் ஐ ஆம். ரோஸ்மேரி ரஷ் டு தி பெல். ஸோ இப்பதான் ரோஸ்மேரி வந்து சொல்றாங்க, ஐயோ நான் மறந்தே போயிட்டல, நீ டீ கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க. Tea at once and some brandy immediately. ஸோ அவங்க சொல்றாங்க டீயும் பிராண்டி கொண்டு வாங்க, உடனடியே கொண்டு வாங்க சொல்றாங்க. The maid was gone again, but the girl almost cried, "No, I don't want no brandy. I never drink brandy. It's a cup of tea I want, madam." And she burst into tears. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்றா, மேடம் எனக்கு பிராண்டி எல்லாம் வேண்டாம் மேடம், எனக்கு வந்து பிராண்டி குடிக்கிற பழக்கமே கிடையாது, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கப் ஆஃப் டீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கதறி அழுறா. It was a terrible and fascinating moment. Rosemary knelt beside her chair. ஸோ ரோஸ்மேரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த பொண்ணுக்கு வந்து ஓவரா ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குது, அந்த பொண்ணு பண்ற பிஹேவியர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸோ ரோஸ்மேரி வந்து அந்த ரோஸ்மேரி ஃபெல் வந்து அந்த பொண்ணோட பக்கத்துல நெயில் டவுன் பண்ணி போய் நிக்கிறாங்க. "Don't cry, poor little thing," she said. "Don't cry," and she gave the other her lace handkerchief. She really was touched beyond words. She put her arm round those chin bird-like shoulders. Now at last the other forgot to be shy, forgot everything except that they were both women. ஸோ வந்து ரோஸ்மேரி வந்து சொல்றாங்க, நீ வந்து பயப்படாத அழாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப
ரொம்ப ஆசபாசமா இருக்குது, இவங்க வந்து இவ்வளவு அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணக்காரங்க நம்ம ஏழு அப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு வந்து சரி இவ ஒரு பொண்ணு நம்மள ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நார்மலா நினைக்கிறாங்க. அண்ட் கேஸ்ட் ஐ கேன் கோ ஆன் no longer like this. I can't bear it. I can't bear it. I shall do away with myself. I can't bear no more. You should not have to. I will look after you. Don't cry anymore. Don't you see what a good thing it was that you met me? ஸோ அந்த பொண்ணு சொல்றா, என்னால இதுக்கு மேலே என் வாழ்க்கையில வந்து ஓட முடியல மேடம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்றா. ரோஸ்மேரி ஃபெல் சொல்றாங்க, நீ எல்லாம் அழலாம் தேவையில்லை, ஃபீல் எல்லாம் பண்ணாத, பாத்தியா உனக்கு எவ்வளவு நன்மை நடந்திருக்கு, நான் என்ன மீட் பண்ணிட்டேல்ல, we will have tea and you will tell me everything and I shall arrange something. அப்ப ரோஸ்மேரி ஃபெல்டன் சொல்றாங்க, நீ வந்து உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு, ஃபர்ஸ்ட் டீ சாப்பிடுவோம், டீ சாப்பிட்டோன்னே உன் பிரச்சனை எல்லாம் சொல்லிடு, நான் உனக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்றேன், உனக்கு என்ன பெட்டரா பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. I promise அப்படின்னு சொல்றாங்க. Do stop crying, it's so exhausting, please. ஸோ வந்து அழாத, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. The other did stop just in time for Rosemary fell to get up before the tea came. She had a table placed between them. She plied the poor little creature with everything, all the sandwiches, all the bread and butter, and every time her cup was empty, she filled it with tea. ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் டீ மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டீ வந்ததுக்கு அப்புறம் ரோஸ்மேரி ஃபெல் வந்து அந்த பொண்ணுக்கூட டேபிள்ல உட்காந்து பொண்ணுக்கு வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து பிரெட் கொடுக்குறாங்க, சாண்ட்விச்சஸ் கொடுக்குறாங்க, பட்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட டீ கப்ல இருக்கிற டீ குறைய ரோஸ்மேரி ஃபெல் வந்து டீ கப்பை நிறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா சுகரையும் வச்சு, டீ கிரீம் சுகர் டீ மூணையும் ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. People always said sugar was so nourishing. As for herself, she did not eat. She smoked and looked away tactfully so that the others should not be shy. So ரோஸ்மேரி ஃபெல் வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, சுகர் வந்து ரொம்ப நரிஷிங்கா இருக்கும் அப்புறம் சொல்றாங்க. நான் அதே மாதிரி அதை சொல்லதுக்கு அப்புறம் ரோஸ்மேரி ஃபெல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பிடல, அதே மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறோம், அவங்க வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னா அவங்க சாப்பிடறத பார்த்துட்டே தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க, வேற எங்கேயாவது பார்த்துட்டே இருந்தா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரோஸ்மேரி ஃபெல் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த பொண்ணை சாப்பிட வச்சுட்டு வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. And really the effect of that slight meal was marvelous. When the tea table was carried away, a new being, a light, frail creature with tangled hair, dark lips, deep light eyes, lay back in the big chair in a kind of sweet languor, looking at the blaze. Look, Rosemary lit a fresh cigarette. It was time to begin. And when did you have your last meal? She asked softly. ஸோ அந்த பொண்ணு வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி அந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு லைட், ஒரு ஃப்ரெஜைல் ஃபிகர், எப்படின்னா அவங்க முடி வந்து ரொம்ப சுருண்டு போய் இருக்குது, லிப்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்குது, ஒரு ஐஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு முடிச்சு அப்படியே சேர்ல சாந்தி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ரோஸ்மேரி ஃபெல் வந்து கேக்குறாங்க ஸ்மோக் பண்ணிட்டு, நீ வந்து கடைசியா உன்னோட சாப்பாடு வந்து எப்ப சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பட் அட் தட் மூமெண்ட் தி டோர் ஹேண்டில் டர்ன்ட். ஸோ அந்த கேட்ட கொஸ்டின் அவங்க கேட்ட உடனே டோர் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. ரோஸ்மேரி, மே ஐ கம் இன்? இட் வாஸ் பிலிப், ஆஃப் கோர்ஸ். ஹி கேம் இன். ஓ, ஐ அம் சோ சாரி, ஹி செட் and stopped and stared. ஸோ ரோஸ்மேரி ஃபெல் கிட்ட வந்து கேக்குறாங்க மே கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் வராங்கன்னா பிலிப் தான் வந்து ரோஸ்மேரி ஃபெல்லோட ஹஸ்பண்ட். ஸோ ரோஸ்மேரி சொல்றாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்க பார்த்த உடனே அவரை சொல்றாரு, ஐ அம் சோ சாரி, ஹி செட் and stopped and stared. It's quite all right, Rosemary smiling. This is my friend Miss. Rosemary வந்து சொல்றாங்க, ரோஸ்மேரி ஃபெல் வந்து சொல்றாங்க, பரவாயில்ல, நீங்க உள்ளது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களோட என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து ரோஸ்மேரி ஃபெல்லுக்கு தெரியல. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஸ்மித் மேடம், said the languid figure who was strangely still and unafraid. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயப்படாம இருக்கிறாங்க. ஸோ ஸ்மித் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பதில் சொல்றா. ஸ்மித் said Rosemary, we are going to have a little talk. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பிலிப் கிட்ட வந்து ரோஸ்மேரி சொல்றாங்க, நானும் மிஸ் ஸ்மித்தும் கொஞ்சம் பேச போறோம் அப்படின்னு சொல்றாங்க. Oh yes, said Philip, quite. And his eye caught sight of the coat and hat on the floor. So சரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் சொல்றாரு. அப்போ பிலிப் பாக்குறாரு, அந்த மிஸ் ஸ்மித்தோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே கிடக்குது, அவங்களோட கோட்டு ட்ரெஸ் எல்லாமே ஃப்ளோர்ல கிடக்குறத பாக்குறாரு. He came over to the fire and turned his back to it. It's a beastly afternoon, he said curiously, still looking at that listless figure, looking at its hands and boots and then at Rosemary again. சொல்றாரு, இந்த மத்தியானம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு
நல்ல ஆஃப்டர்நூனாவே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட ஷூஸ் ஹேண்ட் எல்லாம் பாக்குறாரு. இப்படி பார்த்து ரோஸ்மேரியை பாக்குறாரு. எஸ் இஸ் நாட் செட் ரோஸ்மேரி enthusiastically. ரோஸ்மேரியை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஆஃப்டர்நூன் வந்து சரியா இல்லைன்னு சொன்னோடனே ரோஸ்மேரி சொல்றாங்க, ஆமா அந்த மத்தியானம் வந்து நல்லாவே இல்லை அப்படி சொல்றாங்க. Philip smiled his charming smile. As a matter of fact, said he, I wanted you to come into the library for a moment. Would you? Will Miss Smith excuse us? ஸோ வந்து அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே பிலிப் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, ரோஸ்மேரி நீ வந்து லைப்ரரிக்கு வந்து என்னோட பேசுறதுக்கு ஒரு மொமெண்ட் வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, மிஸ் ஸ்மித் நீங்க வந்து என்னையும் ரோஸ்மேரியையும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இது வந்து நாகரிகம். 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு 3வது நபர் வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்டுதான் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள வரணும். ஸோ அதே மாதிரிதான் பிலிப் வந்து கேட்கிறாரு, நீங்க மிஸ் ஸ்மித் எங்களை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. The big eyes were raised to him, but Rosemary answered for her, of course she will, and they went out to the room together. So அந்த பொண்ணு மிஸ் ஸ்மித் வந்து பிலிப்பை பாக்குறா, அதுக்குள்ள ரோஸ்மேரியே பதில் சொல்லிடுறாங்க, கண்டிப்பா அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க, நான் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. I say, said Philip when they were alone. Explain, who is she? What does it all mean? So Philip வந்து கேக்குறாரு, லைப்ரரியில ரோஸ்மேரி செல் வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு யாரு, என்கிட்ட பதில் சொல்லு, நீ பண்றதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ரோஸ்மேரி laughing leaned against the door and said, I picked her up in Curzon Street. அவங்க சொல்றாங்க, நான் அவளை வந்து கர்சன் ஸ்ட்ரீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். Really? She's a real pickup. She asked me for a cup of tea and I brought her home with me. So அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒரு கப் ஆஃப் டீ தான் அவ கேட்டா, ஆனா நான் வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. But what on earth are you going to do with her? cried Philip. Be nice to her, said Rosemary quietly. So Philip வந்து சொல்றாங்க, இந்த பூமியில நீ அவளை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி Philip வந்து கேக்குறாங்க. உடனே ரோஸ்மேரி வந்து சொல்றாங்க, நீங்க அவகிட்ட வந்து பொறுமையா அன்பா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. Very frightfully nice to her. Look after her. I don't know how. We have not talked yet. So வந்து ரோஸ்மேரி வந்து சொல்றாங்க, நான் வந்து அவகிட்ட வந்து நல்லா அன்பா நடந்துக்க போறேன். ஸோ அவட்ட வந்து அவரை வந்து ரொம்ப கேர் பண்ண போறேன், அவளை வந்து பாத்துக்க போறேன், ஆனா எப்படின்னு தெரியல, இன்னும் நாங்க 2 பேரும் மனசு கொட்டு பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் show her, treat her, make her feel my darling girl, said Philip. You are quite mad, you know. It simply can't be done. So Philip வந்து சொல்றாரு, ரோஸ்மேரி சார் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ வந்து அவளை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. I knew you would say that, retorted Rosemary. Why not? I want to. Is not that a reason? And besides, one always reading about these things, I decided. So அவங்க சொல்றாங்க, கதைகள் எல்லாம் நடந்ததே இல்லையா, ஒரு ரிச் கேர்ள் வந்து ஒரு போர் கேர்ளை பாத்துக்க முடியலையா, இதெல்லாம் ஒரு காரணமா, ஏன் என்னால முடியாது அப்படி சொல்றாங்க. But said Philip slowly, and he cut the end of his cigar. She's so astonishingly pretty. Pretty? Rosemary was so surprised that she blushed. Do you think so? I had not thought about it. So Philip வந்து இங்க இதுதான் அந்த கதையில வந்து ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து Philip வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணை வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்திருக்க, அந்த பொண்ணை வந்து அனுப்பிடு, இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணால உன்னால வந்து கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரோஸ்மேரி செல்லோட இன்டென்ஷன் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணணுங்கிறத தாண்டி ஹை கிளாஸ் சொசைட்டி மக்கள் முன்னாடி நான் தான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன், பாத்தீங்களா இவளுக்கு நான் லைஃப் கொடுத்தேன், ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கும் நல்லது கிடையாது, ரோஸ்மேரி செல்லுக்கும் நல்லது கிடையாது. பிகாஸ் அந்த பொண்ணு வந்து ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஸோ அவங்க வந்து ரோஸ்மேரி செல்லோட ஒரு ஃபேமுக்காக, ஒரு புகழுக்காக அந்த பொண்ணை வந்து ஸ்பாயில் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அதுதான் பிலிப் வந்து சொல்றாரு, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா சொல்றாரு. ஆனா ரோஸ்மேரி செல் கேட்க தயாரா இல்ல. ஸோ இப்போ அவர் வந்து சிகரெட்டை ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மிஸ் ஸ்மித் வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே ரோஸ்மேரிக்கு வந்து ஷாக் ஆயிடுது. பிரிட்டி? Rosemary was so surprised that she blushed. So shock ஆயிடுறாங்க. ஏன்னா எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து ஹஸ்பண்ட் வந்து தன்னை விட இன்னொரு பொண்ணு அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே பொசசிவ்னஸ் வந்துடும், அடுத்தது ஜெலசி வந்துடும், அடுத்தது வந்து பொறாமை எல்லாமே வந்துடும். ஏன்னா எந்த பொண்ணுக்குமே வந்து ஹஸ்பண்ட் அவங்கள வர்ணிக்கிற தவிர்த்து வேற யாரையும் வர்ணிச்சா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் கதையோட ட்விஸ்ட். Do you think so? I had not thought about it. Good Lord. Philip struck a match. She is absolutely lovely. Look again, my child. I was bowled over when I came into your room just now. However, I think you are making a ghastly mistake. Sorry, darling, if I am crude and all that. But let me know if Miss Smith is going to dine with us in time for me to look up the Millennium Gate set. So,
பிலிப் வந்து சொல்றாங்க, நீ வந்து ஏதோ தப்பு பண்றன்னு எனக்கு தோணுது ரோஸ்மேரி ஃபெல். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கிறா, ரொம்ப லவ்லியாவும் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கேக்குறாங்க, அந்த பொண்ணு வந்து நம்ம கூட சேர்ந்து உட்காந்து டின்னர் சாப்பிட போறாளா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுவும் வந்து உங்களுக்கு ரோஸ்மேரி ஃபெல்லுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்க தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. தேர்டான ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு வந்தது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதை விட அந்த புகழுக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு அவங்க ஹஸ்பண்டும் இந்த மிஸ் ஸ்மித் நம்ம கூட டின்னர் சாப்பிட வருவாளா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியல. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, யூ அப்சர்வ் கிரியேச்சர் said Rosemary and she went out of the library but not back to her bedroom. சோ இத கேட்ட உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யூ அப்சர்வ் கிரியேச்சர் said Rosemary. சோ இத சொன்ன உடனே ரோஸ்மேரி வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. சோ அந்த மிஸ் ஸ்மித் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நேரடியா சொல்லாம மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. யூ அப்சர்வ் கிரியேச்சர், அப்சர்வ்னா நத்திங், ஒண்ணுமே இல்லாத கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, லைப்ரரி விட்டு வெளியில போறாங்க. ஆனா பெட்ரூமுக்கு போகல. சோ மிஸ் ஸ்மித் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இல்லையா, நீ லாஸ்டா எப்ப சாப்பிட்டு, அவங்க கிட்ட பேசுறதுக்காக போல. அவங்க வந்து டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, லைப்ரரி விட்டு வெளியில வந்து எங்க போறாங்கன்னா ரைட்டிங் ரூமுக்கு வராங்க. சோ ரைட்டிங் ரூம்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட டெஸ்க்ல உட்காந்துட்டு அப்படி அவங்களுக்கு தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை பார்த்து அழகா சொல்லிட்டாரு, பிரிட்டி, அப்சல்யூட்லி லவ்லி, பிரிட்டி, அப்சல்யூட்லி லவ்லி, bowled over, her heart beat like a heavy bell. Pretty lovely. She drew her checkbook towards her. So வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணை வந்து லவ்லி, பிரிட்டி, அப்சல்யூட்லி பிரிட்டி, லவ்லி இதெல்லாம் சொன்ன உடனே அப்படியே திரும்ப யோசிச்சு பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட செக் புக்கை வந்து அவங்க கையில எடுக்கிறாங்க. But no, checks would be of no use. Of course, she opened a drawer and took out 5 pound notes, looked at them and put 2 back, and holding the 3 squeezed in her hand, she went back to her bedroom. So first செக் புக் எடுக்கிறாங்க. செக் புக் எடுத்து யோசிச்சு பாக்குறாங்க, நான் வந்து அந்த மிஸ் ஸ்மித்துக்கு வந்து செக் எழுதி ஏதாவது பைசா கொடுத்தனா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. சோ வந்து கையில பைசாவா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கையில வந்து 5 பவுண்ட் எடுக்கிறாங்க. 5 பவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 5 பவுண்டே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. 2 தூக்கி உள்ள பாக்ஸ்ல டிராயர்ல போட்டு 3 மட்டும் கையில எடுத்துட்டு டைரக்டா பெட்ரூமுக்கு போறாங்க. Half an hour later, Philip was still in the library when Rosemary came. I only wanted to tell you, said she, and she leaned against the door again and looked at him with her dazzled, exotic gaze. Miss Smith won't dine with us tonight. So திரும்ப வேகமா அவங்க வந்து மிஸ் ஸ்மித் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 3 பவுண்ட் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா அவங்க ஹஸ்பண்ட் பிலிப் கிட்ட வந்து சொல்றாங்க, மிஸ் ஸ்மித் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து டைன் பண்ண மாட்டாங்க. சோ நம்மளோட அவங்க டின்னர் சாப்பிடல அப்படின்னு வந்து சொல்றாங்க. Philip put down the paper. Oh, what happened? Previous engagement. Rosemary came over and sat down on his knee. She insisted on going, said she. So I gave the poor little thing a present of money. I could not keep her against her will, could I? So வந்து ரோஸ்மேரி ஃபெல் வந்து பிலிப் கிட்ட சொல்றாங்க, நான் வந்து அவளை வந்து இருந்தா சொன்னேன், ஆனா அவ தான் கேட்கல. சோ அவகிட்ட வந்து மணி கொடுத்து நான் அவளை அனுப்பிட்டேன். அவ வந்து போகணும்னு சொல்றா, அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தி நான் இங்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிலிப்போட முட்டி இருக்கு இல்லையா, சோ முட்டி பக்கத்துல வந்து உட்காந்து சொல்றாங்க. She added softly, Rosemary had just done her hair, darkened her eyes a little and put on her pearls. She put her hands and touched Philip's cheeks. So வந்து ரோஸ்மேரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேகமா போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்லா ஹேர் எல்லாம் நல்லா டன் பண்ணிட்டு, தலையெல்லாம் நல்லா சீவிட்டு, அவங்க ஐஸ் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு, அப்புறம் அவங்களோட விலை உயர்ந்த முத்துக்கள் எல்லாம் கழுத்துல மாட்டிட்டு, சோ அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு பிலிப்ஸோட சீக்ஸ்ல வந்து கை வைக்கிறாங்க. Do you like me? said she, and her tone sweet husky troubled him. சோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்மள பிடிச்சிருக்கா, அந்த ஸ்மித்தை பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, Do you like me? என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து கேக்குறாங்க. ரோஸ்மேரி ஃபெல்லோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த டோன் வந்து ரொம்ப ஸ்வீட்டா ஹஸ்கியா இருக்கா. சோ அவங்க பிலிப்போட ஹஸ்பண்டோட மனசு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, I like you awfully, he said, and he held her tighter, kissed me. So பிலிப் வந்து சொல்றாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. There was a pause. So வந்து 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் மௌனம் இருக்குது. The Rosemary said dreamily, I saw a fascinating little box today. It cost 28 guineas. May I have it? So அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எப்பவுமே அவங்க வந்து ரொம்ப ஏதாவது பொருள் வேணும்னா கேட்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அழகான பாக்ஸ் வந்து பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது வந்து 28 guineas, நான் அதை வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. Philip jumped her on his knee. You may, little wasteful one, said he. So Philip வந்து சொல்றாரு, எழும்பிட்டு குஸ்டே எழும்பி சொல்றாரு, நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. But that was not really what Rosemary wanted to say. Philip, she whispered, and she pressed his head against her bosom. Am I pretty?
ஸோ அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, நான் அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. ஸோ இந்த கதையோட மெயின் தீம் வந்து என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் ரோஸ்மெரி ஃபெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் பிலிப் வந்து அந்த பொண்ணு பிரிட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப ஜெலஸ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காக உடனே அவங்க வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் நினைக்கல. அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு வந்ததுனால ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படிலாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப அவங்களை ஃபேசினேட்டிங்கா பாப்பா. அப்புறம் ரொம்ப அப்பர் கிளாஸ் மக்கள் முன்னாடி இந்த பொண்ணை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வந்து புகழ் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் உயர்தட்டு மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மெயினா இந்த ஸ்டோரியை வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெலசி, பொசிசிவ்னஸ், ஹை கிளாஸ் ப்ரெஷர், ஐடென்டிட்டி, ஃபெமினிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்டோரியோட தீமா இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.